Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஞானசேகரன் வீட்டில் திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியன் உணவருந்தும் புகைப்படம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஞானசேகரன் கட்சியில் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியிருந்த நிலையில் சைதாப்பேட்டை கிழக்கு பகுதி மாணவரணி துணை அமைப்பாளராக இருந்த ஞானசேகரன் பெயர் திமுகவின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான முரசொலியில் இடம்பெற்றிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கோட்டூர்புரத்தில் உள்ள ஞானசேகர் வீட்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் ஆகியோர் உணவு அருந்தும் புகைப்படம் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் ஞானசேகரனுக்கு கையிலும் காலிலும் மாவுக்கட்டு போட்டிருப்பது போன்று வெளியான புகைப்படத்திலும் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதால் இந்த வழக்கை காவல்துறை முறையாக விசாரிக்கிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக பொதுமக்கள் கேள்வி எழுப்பி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான வழக்கில் எஃப்ஐஆரை கசியவிட்ட காவல் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவ மாணவிகள் ஆவேசமாக வலியுறுத்தியுள்ளனர். இந்த விவகாரத்தில் காவல்துறை உண்மையை மூடி மறைக்க முயன்றதாகவும் மாணவர்களின் போராட்டத்திற்கு பிறகே வழக்கை வேகப்படுத்தியதாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். மாணவி ஒருவர் கூறுகையில், ஒரு புகார் அளிக்கச் சென்றால் அதனை பதிவு செய்ய காலம் தாழ்த்தும் காவல்துறையினர் இவ்வழக்கில் எஃப்ஐஆரை வெளியிட்டது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாக கூறினார். இது நிச்சயமாக முழுக்க காவல்துறை மீதோட அலட்சிய போக்கு தான். அதை நம்ம அவங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு சிசி கமிட்டி முழுமையாக விசாரணையை நடத்தணும். இப்போ இருக்க சிசி கமிட்டி முழுமையான விசாரணை ஒரு நம்பிக்கையற்றதாக இருக்குது. புதிய சிசி கமிட்டி ஒரு விசாரணை குழு அமைக்கணும். ஒரு கம்ப்ளைண்ட்க்கு எஃப்ஐஆர் கொடுக்காத போலீஸ் இதில் மட்டும் எஃப்ஐஆர் கசிய விட்டுருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்குன்னு பார்க்குறீங்க? இந்த கேஸஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா துவக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை மீது ஒரு நம்பிக்கை இல்லை. இந்த கேஸை மூடி இருக்கிறதுக்கான முயற்சி தான் இருக்காங்க. ஏன்னா இந்த மாணவி கம்ப்ளைண்ட் கொடுத்து 24ஆம் தேதி இவங்க கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி எடுத்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 1.5 நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்எஃப்ஐ நாங்கள் 25ஆம் தேதி ஒரு போராட்டம் நடத்துகிறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேகப்படுத்துறாங்க, துரிதப்படுத்தி அக்யூஸ்டை கைது பண்ணுறாங்க. இப்போ எஃப்ஐஆர் வெளியிட்டிருக்காங்க. நேற்று சென்னை கமிஷனர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, ஆன்லைனில் நாங்கள் போட்டோம், அதில் ஒரு டைம் மேலே ஸ்லாட் இதாகிடும், ஆனால் வெளியே லீக் ஆகிடுச்சு சொல்லிட்டு ஒரு சென்னையினுடைய கமிஷனர் ஒரு மெத்தனை போக்கோட பேசுறது ஒரு ஏற்புடையதே அல்லன்றதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குன்னு தான் திட்டமிட்டு இந்த எஃப்ஐஆர் வெளியிட்டிருக்காங்க. தான் இந்த கேஸை ஏதோ ஒரு சலசலப்பு உருவாக்கி இதை மூடி முறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை தமிழ்நாட்டினுடைய காவல்துறை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தான் தேசிய மகளிர் உட்பட பார்த்தீங்கன்னா டிஜிபிக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. உடனடியாக டிஜிபி இதை தலையிட்டு துறை ரீதியான அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. இதன் மீதான போராட்டத்தை நாங்கள் எஸ்எஃப்ஐ முன்னெடுப்போம். தமிழ்நாடு முழு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுனா வேலைகளை நாங்கள் எடுப்போம். இல்லை, அது எஃப்ஐஆர் வெளில விடுறதே ஃபஸ்ட்டு தப்பு. அது அந்த போலீஸ்க்கு நீங்கள் கடுமையான தண்டனை கொடுக்கணும். அந்த எஃப்ஐஆர் ஒரு பொண்ணோட பர்சனல், அது பசங்களாக இருந்தாலுமே அது வெளில வரக்கூடாது. அது ஒரு பொண்ணோட பர்சனல். அந்த பொண்ணோட அம்மா பேர் அப்பா பேர் எல்லாமே அந்த எஃப்ஐஆர் காப்பியில் இருக்கும். இப்போ அது எல்லாமே வெளில வருதுல்ல. இப்போ அந்தமாரி வெளில வரக்கூடாது. அது எப்படி அது ஒரு கேட்டால் நெட்வொர்க் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு செகண்டில் அது எப்படி வெளில வரும்? நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருந்தால் அந்த எஃப்ஐஆர் வெளில வந்துடுமா? இப்போ மற்றக்கு எதனா ஒரு கேஸுக்கு நாங்கள் எஃப்ஐஆர் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அது எஃப்ஐஆர் போடுறதுக்கு 2-3 நாள் ஆகிறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போன்னு சொல்கிறோம். இப்போ இது உடனே எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளில விட்டாங்க? ஆமாம், போலீஸை எஃப்ஐஆரை வெளில விட்டது ஒரு போலீஸ் தான். இப்போ அந்த போலீஸ்க்கு நீங்கள்